patrikai.com viewers-க்கு என்னோட நவராத்திரி greetings. நவராத்திரி மெயினாக செலிப்ரேட் பண்ணுறது காடஸ் துர்கா வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறது. அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தேவியை வழிபடுறோம். நம்ம வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதினு சில பேர் இதை பண்ணுறாங்க. துர்காவை வழிபட்டால் தைரியம், லக்ஷ்மினா செல்வம் வேணும்னா லக்ஷ்மியை வழிபடலாம். விஸ்டம் ஞானத்துக்கு சரஸ்வதி. எல்லா வித பொம்மைகளும் ஆரம்பத்துலேருந்து பூரினம் ஜீவனத்துலேருந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தெய்வ நிலையை அடைகிறதுக்காக அவ்வளோ ஸ்டெப்ஸ் வச்சு அவ்வளோ அந்த சிக்னிஃபிகன்ஸில் வைக்கிறோம் கொலு. இது கொலு வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்லேயும் வச்சுருக்கேன். இங்கே கல்யாணமாகி இங்கேயும் எங்கள் மாமியார் வீட்லேயும் பழக்கம். இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. கல்கத்தாவில் காளி அழகாக பந்தல் எல்லாம் போட்டு கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க. குஜராத் எங்களோட பூர்வீகம் குஜராத்தை தான். அங்கே வந்து கர்பா, தாண்டியான்னு எல்லாம் அது ஒரு கோலாகலமாக இருக்கும். எல்லாமே குட் ஓவர் ஈவில். நம்மக்கிட்டே இருக்கிற அந்த தெய்வ சக்தியை கொண்டு வந்து எதிர்மறையான எண்ணங்கள், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எல்லா நவராத்திரி கொண்டாடி இது அம்பாவை வந்து இது பண்ணி நம்ம வணங்கி இது பண்ணணும். பழக்கம் இருக்கிறவங்க தெய்வீ மகாத்மியம் எல்லா நாளுமே சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சுரல் நம்ம கல்ச்சரையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸையும் கொண்டு வர்றதுக்காக நம்ம அழகாக கொழு வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணி வழிபடுறோம். முதல் படியில் ஒன்றும் ஜீவன் இல்லாதது அது இருக்கிறத டிஸ்பிளே பண்ணுறோம். அப்புறம் ஓரின உயிர்கள், அப்புறம் மகான்கள், இந்த நம்ம ஆதிசங்கரர் அந்த மாதிரி, ராகவேந்திரா, குரு, சாய்பாபா அந்த மாதிரி அவங்க இருக்கிறவங்க, அந்த குருகள், சித்த புருஷர்கள் பண்ணுறோம். அப்புறம் வந்து மனுஷ ஜென்மம் எடுத்த கிருஷ்ணா, ராமர் அவங்களோட இது. அப்புறம் படிப்படியாக சக்தி, ஈஸ்வர், நாராயணன், கடைசியில் அந்த அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் அவங்க இதெல்லாம் வைக்கிறோம். ஸோ படிப்படியாக நம்ம முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வர மாதிரி அது டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே வந்து அகிலாண்டேஸ்வரி கோவில் வச்சுருக்கேன். அது நான் திருச்சியில் படித்ததெல்லாம் திருச்சி தான். ஸோ அது எப்போவுமே எனக்கு அது ஒரு அந்த கோவில் மேலே ஈர்ப்பு உண்டு. ஸோ அகிலாண்டேஸ்வரி கோவிலில் வச்சுருக்கோம். அது ஜம்புகேஸ்வர், அது தெரியும் எல்லாத்துக்குமே. வந்து யானையும் அந்த சிலந்தியும் வழிபட்ட ஸ்தலம் அது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் என்னோட ஒவ்வொரு வருஷமே ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக ரொம்ப இதாக பண்ணுவேன். இந்த வருஷம் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்ரீரங்கம் சின்னதாக அங்கே வச்சுருக்கேன். இது முருகர் எங்கள் இஷ்ட தெய்வம். ஸோ அது குமாரவயலூர் வந்து அந்த மாதிரி சின்ன இதாக கொடுத்துருக்கேன். பிள்ளையார் அவர் வச்சுருக்கேன். இது அம்பாள். இது ரொம்ப வருஷமாக நாங்கள் வைக்கிறோம். அந்த இது ஊஞ்சலில் இருக்கிற அம்மன் அது அழகாக பண்ணி. அப்புறம் கிருஷ்ணா, அது எங்கள் ஊரில் நாங்கள் குஜராத் இதுங்கிறதுனால அந்த தாண்டியா ஸ்டிக்ஸ் வச்சு அந்த கிருஷ்ணர் அங்கே வந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவும் சிவனுக்குமே ஈக்குவல் இது உண்டு. சோம்நாத் அண்ட் துவாரகா, அது கிருஷ்ணர் அங்கே வச்சுருக்கோம். இது கல்கத்தா காளி, இது மகிஷாசுர மர்தினி, இது கர்ப்பரக்ஷாம்பிகை. இதெல்லாம் நம்ம லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற இது டிஸ்பிளே. இது வந்து ஆண்டாள் கோதா நாச்சியார், அவரோட ஜனனம் அந்த இது நம்மாழ்வார் அவங்கெல்லாம். இது பேண்ட் செட்டு, அது பார்க்கு, அந்த செட்டியார் பொம்மை, அந்த ஒரு கம்யூனிட்டி சின்னதாக வந்து விற்கிறவங்க, கிளி ஜோசியம், பொங்கல் கொண்டாடுறது, அதெல்லாம் வச்சுருக்கோம்.
எங்கள் மாமனார் நாளிலேருந்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த அம்மாவும் வந்து வச்சுட்டு இருக்காங்க. என் பேட்டியும் அமெரிக்காவில் இருக்கா, அவளும் வைக்கிறா. தினமும் காத்தால பூஜை பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சோறு, எலுமிச்சை பழம், தயிர் சாதம், இல்லை தேங்காய் சாதம், புளியன் சாதம், ஏதாவது ஒரு சாதம், ஒரு ஸ்வீட்டு பண்ணி வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு தினமும் வர்றவங்களுக்கெல்லாம் சுண்டல் வச்சு ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுப்போம். இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்கு. 66 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாள் வழிபாடு, அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றவங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு கோவிலில் போய் அவங்கவுங்க விதமாக அவங்கவுங்க பழக்கம் மாதிரி அவங்கவுங்க பூஜை செஞ்சு கடவுளை வழிபடுற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த நவராத்திரி வந்து அந்த மகாலய அமாவாசை, மகாலயம்னா தெரியும் எல்லாத்துக்கும். முன்னோர்களுக்கு அந்த பித்ருக்கெல்லாம் அவங்கள வழிபடுற விசேஷமான நாள். அந்த 15 நாளுமே அந்த இதுதான். அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடு வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பூஜை ஆரம்பம். அந்த 9 நாள் ஒவ்வொரு விதமாக அம்பாளை வந்து ஒவ்வொரு, அதாவது சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, ஸ்கந்த மாதான்னு ஒவ்வொரு ஃபார்ம் இருக்கும். அந்த மாதிரி வழிபட்டு எல்லாம் வந்து நல்லது நடக்கணும். எல்லாத்துக்குமே ஜென்ரலாமே உலகமே சுபிக்ஷமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம ப்ரே பண்ணது. உள்ளே வந்து சுவாமிகிட்ட எங்கள் வீட்டில் வாகனம் உண்டு. அந்த காலத்தில் தஞ்சாவூரில் பண்ணது அதெல்லாம். அது எங்கள் வீட்டில் 3 வாகனம் இருக்குது. ஒன்று குதிரை வாகனம், குதிரை மேலே நாங்கள் பெருமாளை உட்கார வைப்போம். பக்கத்தில் மகாலட்சுமி இருப்பாங்க, தாயார். இது ரிஷப வாகனத்தில் சிவன், மயில் வாகனத்தில் சுப்பிரமணியர் வச்சு பூஜை பண்ணுவோம். மெயினாக வந்து ராஜராஜேஸ்வரிக்கு 9 நாளும் பூஜை உண்டு, நெய்வேத்தியம் அது பண்ணுவோம். ஸோ நன்றி, தேங்க்யூ.